Hi all, welcome back to our session. Current affairs concepts வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதை கண்டினியூஷனா ஜூலை மந்தோட இம்பார்ட்டண்ட்டான டேஸ் அண்ட் இட்ஸ் தீம்ஸ் பார்க்கலாம், ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் ஜூலை. நம்ம ஃபர்ஸ்ட் ஜூலை என்ன டே அப்சர்வ் பண்றோம் அப்படின்னா நேஷனல் டாக்டர்ஸ் டே. ஃபர்ஸ்ட் ஜூலை வந்து நேஷனல் டாக்டர்ஸ் டே வந்து அப்சர்வ் பண்றோம். இதோடைய தீம் என்ன அப்படின்னா ஹீலிங் ஹேண்ட்ஸ் கேரிங் ஹார்ட்ஸ். ஹீலிங் ஹேண்ட்ஸ் கேரிங் ஹார்ட்ஸ். நேஷனல் டாக்டர்ஸ் டே அப்சர்வ் பண்றோம். ஹீலிங் ஹேண்ட்ஸ் கேரிங் ஹார்ட்ஸ் அப்படிங்கிறது தான் நேஷனல் டாக்டர்ஸ் டேயோட தீம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் டே வந்து என்ன அப்சர்வ் பண்றோம்னா ஃபர்ஸ்ட் ஜூலை தான் அப்சர்வ் பண்றோம். சிஏ அதாவது சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் டே. இதோட தீம் என்ன அப்படின்னா இன்னோவேட்டிங் ஃபார் அ சஸ்டைனபிள் ஃபியூச்சர். இன்னோவேட்டிங் ஃபார் அ சஸ்டைனபிள் ஃபியூச்சர். சஸ்டைனபிள் ஃபியூச்சர். ஸோ அடுத்து பார்த்தோம்னா ஜிஎஸ்டி வந்து ஃபர்ஸ்ட் ஜூலை தான் நமக்கு கொண்டு வந்தாங்க. ஸோ ஜிஎஸ்டி டேயும் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஜூலை தான் நம்ம அப்சர்வ் பண்றோம், ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஜூலை we are observing 3 important days, that is National Doctors Day, Chartered Accountants Day and GST Day. இந்த ரெண்டுக்கு மட்டும் நமக்கு தீம் இருக்கு, ஓகேவா? ஸோ இந்த தீமும் என்னன்னு சொல்லி பார்த்துக்கணும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் ஜூலை. செகண்ட் ஜூலை என்ன இம்பார்ட்டன்ட் டேஸ்லாம் அப்சர்வ் பண்றோம்னு சொல்லி பார்க்கலாமா? செகண்ட் ஜூலை பார்த்தோம்னா வேர்ல்டு ஸ்போர்ட்ஸ் ஜேர்னலிஸ்ட். ஜேர்னலிஸ்ட் கிடையாது, ஸ்போர்ட்ஸ்ல ஜேர்னலிசம் படிச்சவங்க, ஓகேவா? ஸ்போர்ட்ஸ் ஜேர்னலிஸ்ட் டே வந்து செகண்ட் ஜூலை அப்சர்வ் பண்றோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா தேர்ட் ஜூலை. இதுக்கு எந்த தீமும் கிடையாது. தேர்ட் ஜூலை பார்த்தோம்னா இன்டர்நேஷனல் பிளாஸ்டிக் ஃப்ரீ டே. இன்டர்நேஷனல் பிளாஸ்டிக் ஃப்ரீ டே. பிளாஸ்டிக் பேக் ஃப்ரீ டே, ஓகேவா? ஸோ ஒரு சில டேஸ் எல்லாம் பார்க்குறப்போ அது எதுக்காக அப்சர்வ் பண்றாங்கன்னு நமக்கே தெரிஞ்சிடும். இப்போ இந்த இடத்துல டாக்டர்ஸ் டே அப்சர்வ் பண்றாங்க அப்படின்னா டாக்டர்ஸ் வந்து ஒரு நேஷன்ல ஒரு சொசைட்டில எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்டான ரோல் பிளே பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கோவிட் பீரியட்ல நிறைய டாக்டர்ஸ் வந்து என்ன பண்ணாங்க, ட்ரீட் பண்ணி இறந்து போனாங்க. அப்ப அந்த ட்ரீட்மெண்ட் பார்த்ததுனால இறந்து போனவங்க வந்து எப்படி அவங்களோட லைஃபையும் என்ன பண்ணியிருக்காங்க, தியாகம் பண்ண மாதிரி. ஸோ இப்போ இந்த டாக்டர்ஸ் அப்படிங்கிறவங்க ஒரு சொசைட்டில ரொம்ப இம்பார்ட்டன்டான ரோல் பிளே பண்றாங்க. அவங்கள வந்து கான்ட்ரிபியூட் பண்ணணும், அவங்களோட கான்ட்ரிபியூஷனுக்கு வந்து ஒரு மதிப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்ன பண்றாங்க, அவங்கள செலிப்ரேட் பண்ற விதமா நேஷனல் டாக்டர்ஸ் டே அப்சர்வ் பண்றோம். அதே மாதிரி தான் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ், அவங்க ஒரு சொசைட்டில எந்த மாதிரியான ரோல் பிளே பண்றாங்க அதை பத்தி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்காக சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் டே. ஜிஎஸ்டி எதுக்காக ஃபர்ஸ்ட் ஜூலை வந்து ஜிஎஸ்டியை வந்து கொண்டு வந்தாங்க, அதனால ஃபர்ஸ்ட் ஜூலை we are observing ஜிஎஸ்டி டே. இப்போ ஸ்போர்ட்ஸ் ஜேர்னலிஸ்ட் டே அப்படின்னா இந்த ஸ்போர்ட்ஸ்ல வந்து ஜேர்னலிசம் படிச்சவங்க வந்து கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக வேர்ல்டு ஸ்போர்ட்ஸ் ஜேர்னலிஸ்ட் டே வந்து அப்சர்வ் பண்றோம். இந்த தேர்ட் ஜூலைல பார்த்தோம்னா பிளாஸ்டிக் பேக் ஃப்ரீ டே. இன்டர்நேஷனல் லெவல்ல பிளாஸ்டிக் பேக் ஃப்ரீ டே வந்து நம்ம அப்சர்வ் பண்றோம். ஸோ எதனால பிளாஸ்டிக் பேக்கை வந்து ஃப்ரீ பண்ணணும், எதனால பிளாஸ்டிக் பேக் யூஸ் பண்ணக்கூடாது, அப்ப அந்த பிளாஸ்டிக்கோட இம்பாக்ட் ஒரு சொசைட்டில எந்த அளவுக்கு இருக்கு, என்விரான்மெண்ட் அண்ட் என்டையர் ஈகோசிஸ்டம் அது எந்த அளவுக்கு பாதிக்குது அப்படிங்கிறத இந்த ஒரு இது மூலமா நம்ம தெரிஞ்சுக்கணும், ஓகேவா? இன்டர்நேஷனல் பிளாஸ்டிக் பேக் ஃப்ரீ டே மட்டும் நம்ம படிக்க கூடாது. எதனால பிளாஸ்டிக் பேக்கை ஃப்ரீ ஆக்கணும், பேப்பர் பேக்ஸை எதுக்காக வந்து ப்ரொமோட் பண்றாங்க, பிளாஸ்டிக்கால என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இந்த சொசைட்டிலையும் பார்க்கணும், ஹியூமன் லைஃபுக்கும் பார்க்கணும், என்டையர் ஈகோ சிஸ்டமுக்கும் சேர்த்து பார்க்கணும், ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தோம்னா சிக்ஸ்த் ஜூலைல என்ன இம்பார்ட்டன்ட் டே அப்சர்வ் பண்றோம் அப்படின்னா வேர்ல்டு ஜூனோசிஸ் டே. வேர்ல்டு ஜூனோசிஸ் டே. ஸோ ஜூனோசிஸ் அப்படின்னா என்னது, இட்ஸ் a disease which are spread by animals, ஓகேவா? அப்போ இந்த டேயோட தீம் என்ன அப்படின்னா preventing the spread of zoonotic disease. ஸோ 6th ஜூலை என்ன டே அப்சர்வ் பண்றோம் அப்படின்னா வேர்ல்டு ஜூனோசிஸ் டே அப்சர்வ் பண்றோம். ஸோ இந்த ஜூனோசிஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்பவே நமக்கு தெரிஞ்சிடும் எதுக்காக இந்த டே அப்சர்வ் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள்
பேட் மூலமா நமக்கு என்ன பரவுது? நிப்பா வைரஸ் வந்து பரவுது. அப்போ ஒவ்வொரு அனிமல்ஸ் மூலமாகவும் நமக்கு என்ன பரவுது அப்படின்னா ஒரு சில நோய் வந்து பரவுது. அப்ப அதை வந்து ப்ரிவென்ட் பண்றதுக்கு என்ன மாதிரியான அவேர்னஸ் வந்து பப்ளிக் மத்தியில கிரியேட் பண்ணணும் அப்படிங்கறத சொல்றதுதான் இந்த வேர்ல்டு ஜூனோசிஸ் டே. இப்போ ப்ரிவென்டிங் தி ஸ்ப்ரெட் ஆஃப் ஜூனோட்டிக் டிசீஸ் அப்படிங்கிறது தான் இந்த டேயோட தீமா கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அண்ட் 11th ஜூலை என்ன அப்சர்வ் பண்றோம் அப்படின்னா வேர்ல்டு பாப்புலேஷன் டே வந்து அப்சர்வ் பண்றோம். வேர்ல்டு பாப்புலேஷன் டே வந்து அப்சர்வ் பண்றோம். சோ இதோட தீம் என்ன அப்படின்னா லீவ் நோ ஒன் பிஹைண்ட், கவுண்ட் எவ்ரி ஒன். கவுண்ட், ஓகேவா? கவுண்ட், லீவ் நோ ஒன் பிஹைண்ட், கவுண்ட் எவ்ரி ஒன். யாரையுமே விட்டுறக்கூடாது, எல்லாரையுமே என்ன பண்ணணும்? இன்க்ளூட் பண்ணணும். Since it's a population day, we have to include every population. Okay, each and every population, each and every people அவங்களோட தேவைகள் வந்து சரியா பூர்த்தி பண்ணப்படுதா அப்படின்னு சொல்லி அதை கான்சென்ட்ரேட் பண்ணி அதுக்கான அவேர்னஸை கிரியேட் பண்றதுதான் இந்த வேர்ல்டு பாப்புலேஷன் டே. 12th ஜூலை என்ன டே அப்சர்வ் பண்றோம் அப்படின்னா வேர்ல்டு மலாலா டே. ஓகேவா? 12th ஜூலை மலாலா டே வந்து அப்சர்வ் பண்றோம். ஸோ மலாலா அப்படிங்கிறவங்க யாரு? சைல்டு எஜுகேஷன். ஓகேவா? கேர்ள் சைல்டு எஜுகேஷனை வந்து ப்ரமோட் பண்ணாங்க. அதுக்காக நிறைய போராடின ஒரு ஆக்டிவிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்கள வந்து கமெமரேட் பண்ற விதமா என்ன பண்றாங்க? 12th ஜூலை we are observing வேர்ல்டு மலாலா டே. 15th ஜூலை என்ன அப்சர்வ் பண்றோம் அப்படின்னா வேர்ல்டு யூத் ஸ்கில்ஸ் டே. வேர்ல்ட் யூத் ஸ்கில்ஸ் டே. ஸோ இந்த டேயோட தீம் என்ன அப்படின்னா யூத் ஸ்கில்ஸ் ஃபார் பீஸ் அண்ட் டெவலப்மெண்ட். யூத் ஸ்கில்ஸ் ஃபார் பீஸ் அண்ட் டெவலப்மெண்ட். 15th ஜூலை என்ன அப்சர்வ் பண்றோம்னா வேர்ல்டு யூத் ஸ்கில்ஸ் டே. ஸோ நம்மளோட பாப்புலேஷன்ல வந்து மோஸ்ட் ஆஃப் த பாப்புலேஷன் யார் இருக்காங்க? யூத் தான் கவர் பண்றாங்க. அப்ப யூத் வந்து கவர் பண்றப்போ அந்த இடத்துல அந்த யூத் வந்து எப்படி இருக்கணும்? ஸ்கில்ஃபுல்லா இருக்கணும். அந்த ஸ்கில்ஃபுல்லா இருக்கிறப்போ அந்த என்டையர் எக்கனாமியே என்ன ஆகும்? டெவலப் ஆகும். அதை பத்தி சொல்றதா இந்த வேர்ல்டு யூத் ஸ்கில்ஸ் டே. அப்போ ஒரு டே நம்ம பாக்குறோம்னா அது எதுக்காக அப்சர்வ் பண்றாங்க, இந்த டேயோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி நம்மளா என்ன பண்ணிக்கணும்? தெரிஞ்சுக்கணும். இந்த டேயோட தீம் என்னன்னா யூத் ஸ்கில்ஸ் ஃபார் பீஸ் அண்ட் டெவலப்மெண்ட். 20th ஜூலை என்ன அப்சர்வ் பண்றோம் அப்படின்னா வேர்ல்டு செஸ் டே. வேர்ல்டு செஸ் டே வந்து அப்சர்வ் பண்றோம். 20th ஜூலை வந்து வேர்ல்டு செஸ் டே அப்சர்வ் பண்றோம். 18th ஜூலை, ஓகேவா? ஸோ இதை விட்டாச்சு. 18th ஜூலை வந்து என்ன அப்சர்வ் பண்றோம்னா நெல்சன் மண்டேலா டே வந்து அப்சர்வ் பண்றோம். ஓகேவா? நெல்சன் மண்டேலா இன்டர்நேஷனல் டே. நெல்சன் மண்டேலா டே வந்து அப்சர்வ் பண்றோம். ஸோ என்னோட கொஸ்டின் என்ன அப்படின்னா 18th ஜூலை we are observing நெல்சன் மண்டேலா டே. அப்போ இந்த நெல்சன் மண்டேலா டே அப்போ ஒருத்தங்களுக்கு வந்து நெல்சன் மண்டேலா லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு. அதை ரிசீவ் பண்ணது யாரு அப்படிங்கிறத நீங்க பார்த்துட்டு வரணும். இட்ஸ் ஹோம்ஒர்க் கொஸ்டின். ஓகேவா? இதை பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல நீங்க ஆன்சர் ட்ரை பண்ணுங்க. 18th ஜூலை we are observing நெல்சன் மண்டேலா டே and 20th ஜூலை we are observing வேர்ல்டு செஸ் டே. ஸோ அதே 20th ஜூலைல வந்து நம்ம என்ன அப்சர்வ் பண்றோம்? 20th ஜூலைல வந்து என்ன அப்சர்வ் பண்றோம்னா இன்டர்நேஷனல் மூன் டே வந்து அப்சர்வ் பண்றோம். இன்டர்நேஷனல் மூன் டே அப்சர்வ் பண்றோம். இந்த டேயோட தீம் என்ன அப்படின்னா illuminating the shadows. illuminating the shadows. illuminating the shadows. And 22nd வந்து என்ன அப்சர்வ் பண்றோம் அப்படின்னா வேர்ல்டு பிரைன் டே. வேர்ல்டு பிரைன் டே. வேர்ல்டு பிரைன் டே வந்து அப்சர்வ் பண்றோம். இந்த டேயோட தீம் என்ன அப்படின்னா பிரெயின் ஹெல்த் அண்ட் ப்ரிவென்ஷன். பிரெயின் ஹெல்த் அண்ட் ப்ரிவென்ஷன். ஸோ பிரெயின் சம்மந்தப்பட்ட நோய் என்னெல்லாம் இருக்கு, அதை வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அதை பத்தி ஒரு அவேர்னஸ் பப்ளிக் மத்தியில கிரியேட் பண்றது தான் வேர்ல்டு பிரெயின் டே. இதோட தீம் என்ன அப்படின்னா பிரெயின் ஹெல்த் அண்ட் ப்ரிவென்ஷன். அண்ட் 26th ஜூலை
இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு டே தான். கார்கில் விஜய் திவாஸ். கார்கில் விஜய் திவாஸ். விஜய் திவாஸ். ஸோ கார்கில்ல வந்து இறந்து போன சோல்ஜர்ஸ்க்கு வந்து ஒரு மரியாதை செலுத்துறது தான் இது கார்கில் விஜய் திவாஸ். 29th ஜூலை. ஓகேவா, 29th ஜூலை என்ன இம்பார்ட்டன்ட் டே அப்சர்வ் பண்றோம்னா இன்டர்நேஷனல் டைகர் டே. இன்டர்நேஷனல் டைகர் டே. ஸோ ஒரு ஈகோசிஸ்டம்ல டைகர் என்ன இம்பார்ட்டன்டான ரோல் பிளே பண்ணுது, அதோடைய பாப்புலேஷன் கம்மி ஆகுதா எப்படி இருக்கு, அதை பத்தி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்கு தான் இந்த டேயை வந்து என்ன பண்றாங்க, அப்சர்வ் பண்றாங்க. 29th வந்து இன்டர்நேஷனல் டைகர் டேயா. 28th வந்து என்ன அப்சர்வ் பண்றோம்னா வேர்ல்டு நேச்சர் கன்சர்வேஷன் டே. நேச்சர் கன்சர்வேஷன் டே. ஓவராலா என்ன பண்ணணும், நேச்சர் என்டையர் ஈகோசிஸ்டத்தையும் பாதுகாக்கணும் அப்படிங்கறத சொல்றதுதான் இது வேர்ல்டு கன்சர்வேஷன் நேச்சர் கன்சர்வேஷன் டே. 28th என்ன அப்சர்வ் பண்றோம், வேர்ல்டு நேச்சர் கன்சர்வேஷன் டே அப்சர்வ் பண்றோம். 29th வந்து டைகர் டே, இன்டர்நேஷனல் டைகர் டே வந்து அப்சர்வ் பண்றோம். ஸோ இம்பார்ட்டன்ட் டேஸ் ஜூலை அப்படின்னு சொல்லி பார்த்தா இவ்வளோ மட்டும்தான். ஓகேவா, ஸோ ஒரு சில டேஸ் வந்து இருக்கு, பட் அது நமக்கு வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. இதை பார்த்துக்கிட்டா போதும், ஆப்ஷன் எலிமினேட் பண்ணியாவது என்ன பண்ணிடலாம், மிச்சதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஜூலை அப்படின்னு சொல்லிக்கிட்டா இந்த ஒரு பர்டிகுலர் டேஸ் அண்ட் இதோட பர்டிகுலர் தீம்ஸை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஓகேவா, ஹோப் திஸ் செஷன் இஸ் யூஸ்ஃபுல் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.